ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் டிஎஸ் விஷன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அருமையான ஸ்காலர்ஷிப் ஆப்ஷன்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, மாதமே பார்த்திங்கன்னா 25,000 முதல் வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த கேண்டிடேட்டுக்கு உயர்கல்வியில் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதற்கான டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்காலர்ஷிப் யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சீட்ஸ் என்ற ஒரு ஆர்கனைசேஷன் தான் வந்து டொனேட் பண்ணுறாங்க. இந்த ஸ்காலர்ஷிப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டு எஜுகேட் என்ரிச் அண்ட் எம்பவர் எ ட்ரீம் சொசைட்டி தான் வந்து சீட்ஸ்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப் பார்த்திங்கன்னா ஹையர் எஜுகேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இது யாருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் வந்து கவர்மெண்ட் அல்லது கவர்மெண்ட் எய்டு காலேஜ் அல்லது எய்டு கோர்ஸில் வந்து படிக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்க வந்து அப்ளிகேஷன் லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த யூஸ்ஃபுல்லான ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷனை மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இதற்கான அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா May 6, 2024 அன்று வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா 31 May 2024 அன்று லாஸ்ட் டேட் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு யார் யார் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பில் பார்த்தீங்கன்னா 480 மேலே மார்க் எடுத்தவங்களாம், 10ஆவதில் பார்த்தீங்கன்னா 380 மேலே மார்க் எடுத்த மாணவர்கள் வந்து எலிஜிபிள்னு சொல்கிறாங்க. அவங்க மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளை படித்த மாணவர்களுக்கு மட்டும்தான் எலிஜிபிள்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இதற்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே அப்ளை ஃபார் ஸ்காலர்ஷிப்ன்ற ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு டேப் போகும். இதில் பார்த்தீங்கன்னா வெல்கம் டு ஸ்காலர்ஷிப் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் 2024 ஒரு ஃபார்ம் வரும். இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 31 May 2024 அன்று வந்து சொல்லியிருக்காங்க. யார் யார் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 10th வந்து 350 மார்க்கு அதுக்கு மேலே எடுத்தவங்க எலிஜிபிள், 12th வந்து 480 மேலே எடுத்தவங்க எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இங்கே அப்ளை நவ்ன்ற பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாணவருடைய ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. பேர், பாலினம், பிறந்தநாள், மொபைல் எண், வாட்ஸ்அப் எண், மின்னஞ்சல், முகவரி வந்து சொல்லியிருக்காங்க. நகராட்சி, வட்டம், கிராமம், நகரம், மாவட்டம், மின்னஞ்சல் குறியீடு, குடியிருப்பு பகுதி, குடியுரிமை இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கொடுத்து நீங்கள் நெக்ஸ்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா குடும்பம் சம்மந்தப்பட்ட விவரங்களை வந்து கேட்குறாங்க. அதை ஃபில் பண்ணி சென்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா கல்வி ஆப்ஷன் போகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா +2 10th 12 +2 அதாவது 10th 12th வந்து அந்த மார்க்ஸ் வந்து என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. அதை என்ட்ரு பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா மற்ற விவரங்களை வந்து கேட்பாங்க. கேட்டுட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் ஃபார்ம் மாதிரி வந்து கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் ஓகே கொடுக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அவங்களுக்கு சப்மிட் ஆகிடும். இந்த அப்ளிகேஷன் வர லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 31 May 2024 அன்று வந்து சொல்லியிருக்காங்க. இந்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை வந்து உறுதித்தொகை பார்த்தீங்கன்னா உறுதி செய்யப்பட்ட மாணவர்களின் கல்வி கட்டணம் பார்த்தீங்கன்னா கல்லூரியில் மட்டுமே வந்து செலுத்தப்படும், கையில் கொடுக்க மாட்டாங்க. பணமாக வந்து கல்லூரியில் வந்து பயிலும் வகையில் வந்து அவங்களுக்கு வந்து கல்லூரியில் வந்து டேரெக்டாக வந்து கொடுத்துருவோம்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இன்ஃபர்மேஷன்ஸை மற்றவங்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க டிஎஸ் விஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.